தமிழக முதல்வர் வாழ்க! தமிழக முதல்வர் வாழ்க! தமிழக முதல்வர் வாழ்க! பல்வேறு அரசு நிகழ்ச்சிக்காக திருச்சிக்கு வருகை தரும் முதல்வருக்கு திருச்சி மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக நமக்கு ஒதுக்கப்பட்ட முத்திரையர் சிலை அந்த பாயிண்ட்ல தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் ஏ.கே. அருண் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட துணை அமைப்பாளர் அண்ணன் திலீபன் 3 தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தசாமி ஸ்ரீரங்கம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் லால்குடி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வினோத்தன மேற்கு தொகுதி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் காதர் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் மீனா ஸ்ரீரங்கம் தொகுதி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகா லால்குடி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்வாணன் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அனுப்பிரியா. ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் ஒன்று கூடி நம்ம தமிழக முதல்வருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை இங்கே வழங்க இருக்கிறோம். ஐடிவிங் சார்பாக எந்தெந்த விஷயங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத திருச்சி மத்திய மாவட்டத்தில் மேற்கு தொகுதி வருகை தர இருக்கிற சிஎம் அவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு வரவேற்பை தர இருக்கிறோம். சிஎம் வரதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 2021 ஆட்சி அமைத்து 4 ஆண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு 5வது ஆண்டு தொடக்க நாளாக திருச்சியில் தொடங்குறாரு. அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை இன்னைக்கு 8ஆம் தேதி இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோவை சர்க்கிட் ஹவுஸ்லேருந்து அறிவாலயம் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோவை இன்னைக்கு அவர் நடத்துறாரு, தொடங்க இருக்கிறாரு. அதுக்கு மிக சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கேன் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு எம்பி அண்ணன், மாவட்ட செயலாளர், மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் எங்கள் ஐடிவி சார்பாக ஒரு சிறந்த நன்றியை தெரிவிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களின் பேருந்து முனையத்தை தொடக்க இருக்கிறாங்க. அதுக்கும் ஐடிவி சார்பாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பையும் திருச்சியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வளாகத்துக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்குறதுக்கு ஐடிவி சார்பாக எந்த விஷயங்களையுமே சிறப்பாக செய்வோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு 200க்கு 200 அப்படின்ட்டு 4 ஆண்டு சாதனைகளே பேசுவோம். 200க்கு 200ல கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறும். அதுக்காக நம்ம ஐடிவிங் சிறந்த அளவில் பாடுபடுவோம் அப்படின்றதை தெரிவிச்சுக்கிறோம். ஏகப்பட்ட திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள், மாணவர்களுக்காகட்டும், காலேஜ் படிக்கிறவங்களுக்காகட்டும், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், ஸோ இப்படி ஏகப்பட்ட ஒரு திட்டங்களை மக்களுக்காக அவர் வழங்கிட்டு இருக்காரு. தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களும் சரி, சொல்லாத திட்டங்களையும் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்காரு. அது இல்லாமல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அரசு ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2026லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வெல்லும் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுதான் மக்களோட ஆசையாகவும் இருக்குது. ஒரு உத்வேகமாக 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து முதல் நாள் திருச்சிக்கு வந்த முதல்வர்களுக்கு திருச்சி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்து காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக 2026லையும் நீங்கள் தான் சிஎம்மாக வருவீங்க. எங்கள் எல்லாரோட ஆசையும் இதுதான். 2026லையும் கண்டிப்பாக கழக அரசை ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக, பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக, பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக, டாக்டர் கலைஞரின் புகழ் ஓங்குக, தமிழக முதல்வர் வாழ்க! தமிழக முதல்வர் வாழ்க! தமிழக முதல்வர் வாழ்க! விடியல் பயணம் தந்த தலைவர் வாழ்க! வாழ்க! தமிழக வேந்தர் வாழ்க! திராவிட சூரியன் வாழ்க! திராவிட சூரியன் வாழ்க! தங்க தளபதி வாழ்க! தங்க தளபதி வாழ்க! கழக இளந்தலைவர் வாழ்க! கழக இளந்தலைவர் வாழ்க! செயலாளர், கழக முதன்மை செயலாளர், கழக முதன்மை செயலாளர் வாழ்க! உலகத்துக்கே கேட்கட்டும், செவி கிழியட்டும்.